ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்னாலே நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். பிகாஸ் மைதாவில் பண்ணது அது உடம்புக்கு நல்லதே இல்லை அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் பார்க்கவும் ரொம்ப மெல்லிசாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து 1 லிட்டர் தண்ணியில் இந்த மாதிரி 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும் அப்படின்ட்டு அந்த பேக்கெட்டில் கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி 5 மினிட்ஸில் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து மைல்டான ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முட்டை வந்து 3 ஆட் பண்ணுறேன். நீங்கள் சிக்கன் இருந்தால் அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து மைல்டு மசாலா, இதில் காரம் அதிகமாக இல்லை, அதனால நான் வந்து மிளகாய்த்தூள்